இரண்டு விளைத்த கொள்கலங்களில் லட்சிய வாயுவை கொண்ட தொகுதி உருவில் காட்டப்பட்டது. திருப்பிடியை திறப்பதன் மூலம் கொள்கலங்கள் ஒன்றோடு இணைக்கப்பட முடியும். திருப்பிடி திறக்கப்படும் போது தொகுதியான அமைப்பு ஏழிலிருந்து அமைப்பு வீருக்கு மாற்றம் அடைகிறது. சில ஏன்னு சொல்லிருக்கேன். திருப்பிடி திறந்த பிறகு அமைப்பு வந்து வீடாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன கேட்டுக்கிறேன், பொதுவாக NPVG ஆகிய முதல் முறையை நீக்கி வந்த அப்படிங்கிற மாதிரி ஆகிய வகைப்படுத்தப்பட்டிருப்பேன். மேற்படி தொகுதி தொடர்பான பின்பற்ற கூற்றுக்குள் சரியான முதல்கள் இருக்கு. ஸோ வந்து நாங்கள் இதில் மேற்புற தொகுதிகளை வச்சு கீழ்கொள்ள மாதிரி ஒரு ஆன்சர் தொடர்புக்கு அமர முடியும். முதலாவது போய் பாருங்க, திருப்படி வந்து மூடிக்கக்குள்ளால இது ஒரு தனியொரு தொகுதி, இது ஒரு தனியொரு தொகுதி. நீங்க திருப்படியை திறந்துக்கு பிறகு என்ன திருப்படி திறந்த பிறகு வாயுக்கள் எழுந்தமானமாக முற்றாக கலக்கும். பாத்திரத்துல எல்லா பக்கங்களும் சமானமான மோதிகை ஏற்படும். ஆகவே வந்து நீங்க திருப்படியை திறந்ததுக்கு பிறகு திருப்படிய திறக்கிறதுக்கு முந்தி தொகுதிக்குள்ள வேற அமுகம் இருக்கு. அதான் வாயுக்குள்ள வேற முரணிக்கி இருக்கு, வேற முரணிக்கி இருக்கு. ஆனா நீங்க திருப்படியை திறந்ததுக்கு பிறகு வாயுக்கள் முற்றாக கலக்கிறபடினால அதை நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து ஒரே அளவான அமுக்கம் உருவாக்கப்படும். ஸோ பாருங்க, இங்கே அமுகம் பிடிக்குது, இங்கே அமுகம் பிடிக்குது. ஸோ வாயுக்கள் வந்து திறக்கிறதா எப்பவும் வந்து அப்படி இணைக்கப்பட்டதுக்கு பிறகு இணைக்கப்பட்ட தொகுதி முழுவதும் ஒரே அமுக்கம் இருக்கிற வாயுக்கள் அமுக்கம் ரெண்டு பக்கம் ஒரே அளவான மோதிகை ஏற்படுது. சௌகரிய வெப்பநிலை விலங்குகள் தந்திருக்காங்க. ஸோ நீங்க பார்க்க பழக்கம் சொன்னபடியே மூலநிலைக்கு ஆகவே இதுல ஒட்டுமொத்தமாக காணப்படுகிற மொத்த வாயு மூலநிலைக்கு என்ன 2 லட்சிய வாயு ஒன்றோடு தாக்கமடையாது. ஸோ தாக்கத்துக்கு மொத்தம் எத்தனை மோல் இருக்கு? 2N இருக்கு. ஸோ தாக்கத்துக்கு எத்தனை மோல் இருக்கு? 2N அப்படி இருக்கு. வேற மாற்றம் இருக்கு. விரைத்த போதரம் என்ன கனவு இருக்கும் அதே கனவை போட்டுக்கிறேன். நல்ல ரெண்டாவது படத்துல நீங்க போறோம் இங்க V1 V2 இங்க V1 V2 மாற்றம் இல்லை. அதே மாதிரி மூலனுக்கு இங்க ஸ்மால் இங்க 2 வரப்போகுது. அப்படி விடப்படி ரைட். ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 தொகுதிக்கும் 3 தொகுதி இருக்கு. இது ஒரு தனியோட தொகுதி, இது ஒரு தொகுதி, ஒரு தனியோட தொகுதி. ஸோ 3 தொகுதிக்கும் தனியாக PV7 என்ன போட்டவங்க நான் தொடர்பு ரைட். ஸோ வந்து இவருக்கு PV7 என்ன போட்டாங்க, இவருக்கு PV7 என்ன போட்டீங்கன்னா ரைட். இந்த மாதிரி P1 V1 NRT1 ரைட். ஸோ நான் V1 எவ்வளவு மாற்றம் செய்கிறேன், NRT1 க்கு எனக்கு P1 என்று வரும். இது மூலம் இதே வேலையை நான் வந்து இங்க பக்கம் ரெண்டாவது தொகுதிக்கு என்ன சொன்னா PV7 என்ன ஆகி அமுக்கம் V2 நிரவம் V2 N into RT2 இருக்கு. சோ அந்த V2 எவ்வளவு மாற்றம் செய்யுங்க, NRT2 க்கு P2 கொண்டு வரும். இது ரெண்டாவது சமன்பாடு. மூணாவது தொகுதிக்கு போய் PV7 பயன்படுத்துறேன். என்ன தொடர்பு இங்க பயன்படுத்தீங்கன்னா இதுல போய் PV7 என்ன யூஸ் பண்ணீங்கன்னா மொத்த அமுக்கம் என்ன P3 ரைட். சோ வந்து மொத்த தொகுதிக்கு P3 into மொத்த கரணம் என்ன V1 சக V2 ரெண்டு தொகுதி கரணம் கொடுத்தோம். V1 சக V2 சமன் மொத்த மூலநிலை என்ன 2N into R T3 என்ற வெப்பநிலை ரெண்டு பக்கம் ரைட். ரெண்டு பக்கம் சரி கவனமா இருக்கு. இரண்டு NRT3 க்கு P3 சோ வந்து மூணாவது என்ன செய்யலாம், இவர 1க்கும் 2க்கும் 3க்குமான தொடர்பு என்ன, 1 2 3க்கான தொடர்பு என்ன, 1 2 கூட்டினா என்ன கிடைக்கும், மூணாவது கிடைக்கும். 1 2 கூட்டினா மூணாவது கிடைக்கும். ஒண்ணுல V1 இருக்கு, இங்க V2 இருக்கு. சோ 1 2 கூட்டினா V1 சம V2, இங்க V1 சம V2. சோ மூணு கிடைக்கும். சோ வந்து NRT1 into P1 சக NRT2 into P2 சமன் 2 NRT3 into P3 என்று வரவும். ஆய்வகத்திலே இங்கே வெட்டப்படக்கூடியது NR NR NR. சோ வந்து T1 into P1 சக T2 into P2 சமன் 2 T3 into P3 என்று ஆன்சர் வரும். சோ வந்து அப்படியே தொடர்ந்து இருக்கிறோம். மொபைல்ல சேஞ்ச் சொல்றாங்க. சோ
ஸோ ரெண்டு P3 உள்ள ஆன்சர் இருக்கு. பட் வந்து அந்த P3 பெருக்கிருக்கார். ஸோ அந்த P3 வந்து இதில் வந்தீங்கன்னா பொதுவாக வரப்போகுது அப்படின்னு. ஸோ P3 ரெண்டு பக்கம் பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா P3 T1 இன் கீழ் P1 சக P3 T2 இன் கீழ் P2 அது சமன் 2 T3. ஸோ ரெண்டு கடன் முக்கியம். ஸோ மொத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி பண்றீங்க இல்லை விட எடுத்து